இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் 1 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு 6 மணி ஷோ சூப்பராக வின்னிங் வந்துருச்சு. அதே மாதிரி 8 மணி ஷோவும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் வந்துச்சு. 2 ட்ராவுமே நமக்கு ஒரு பக்கவான ஒரு வின்னிங். என்ன நம்பர் அடிச்சினாங்க பார்த்தீங்கன்னா 45 141 இது காலையில் அடிக்கப்பட்ட நம்பர். அதே மாதிரி 20 531 நம்ம கொடுத்தல சூப்பராக மேட்சாக இருந்தது. அதே மாதிரி 580 095 சரிங்களா, இதுதான் நமக்கு எடுத்தது. சரிங்களா, இது நம்ம கொடுத்த நம்பர் எப்படிங்க மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், நம்ம கொடுத்ததில் வந்து செம்மையாக மேட்ச் ஆகிருக்கா, நம்ம கொடுத்த நம்பர் அப்படி வந்திருக்கா பார்த்தீங்களா. அதே மாதிரி 31 சூப்பராக வந்திருக்கா, 31 தான் நம்ம கணக்கு வந்துச்சா, 31 அருமையாக வந்து விழுந்திருக்கா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தல அருமையாக வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுதான் நான் சொன்னேன், தெளிவாக அப்படி தான் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. 095 நமக்கு எங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், 0 கொடுத்து இந்த ஆல் போல் 95 தான் கொடுத்துருக்கோம். அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 531. இங்கே அடிச்சது என்ன நீங்கள் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 431 கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. செம்மையாக கொடுத்துருக்கோம். 431 531 தான் நம்பர், அவ்வளோதான் விசு பார்த்தீங்களா. 6 மணிக்கு 431 கொடுத்தேன், அடித்த நம்பர் 531. சரிங்களா, என்ன கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்துருக்கோமா, இல்லை தானே கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். 531 தான் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் 6 மணிக்கு. சரிங்களா, நம்ம கொடுத்தது என்ன இருக்குது 431. செம்மையாக மேட்ச் ஆகிருக்கு இல்லையா. அதே மாதிரி 095 அதை தான் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம், மாற்றி கொடுத்துருக்கோமா, இல்லை 095 அப்படியே நம்ம கால் போர்டில் மேட்ச் ஆகுன்னு தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க. சரிங்களா, அதே சேம் நம்பர் தான் ஆடினாங்க, வேறு எதுவும் ஆடல. அதே மாதிரி 531க்கு 431 செம்மையாக மேட்ச் ஆகிருந்து. 2 நம்பருமே நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்தது. சரிங்களா, அதே மாதிரி இதில் 3 நம்பருமே மேட்ச் ஆகிருந்தது. 0வும் கொடுத்துருந்தோம், 9 நம்பர் கொடுத்தோம், 5 நம்பர் கொடுத்தோம். கொஞ்சம் போர்டு வைஸாக மாறி இருந்தாலும் நம்ம ஆல் போர்டை ஒழுங்காக கொடுத்துருந்தோம். அருமையான வெண்டிங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ட்ராவுமே 6 மணிக்கும் 8 மணிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 1 மணி ஷோ. 1 மணி ஷோக்கு நமக்கு என்ன மாதிரி இருக்குது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4-1 அடித்தாங்க. நேற்று நம்ம பி போர்டு என்ன சொன்னோம், கண்டிப்பாக 4 நம்பர் தான் பி போர்டில் வரணும், வேறு எதுவும் வராதுன்னு நம்ம சொன்னோம். நம்ம ஒவ்வொரு போர்டு டெய்லி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் 2 போர்டு வின்னிங், இதில் 1 போர்டு வின்னிங். இதில் வந்து நமக்கு போர்டு வைஸாக பார்த்திங்கன்னா 9 நம்பரும் 5 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருந்தது. அதுவும் நமக்கு ஒரு அருமையான வின்னிங். இது நம்ம வந்து 2 நம்பருமே கொடுத்தோம். 3 நம்பருமே 0வும் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 5 நம்பர் வரும் எதிர்பார்த்தோம். மாற்றிலாம் கொடுக்கலங்க பாருங்கள், நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், 0வும் வரும், 9 நம்பர் வரும், 5 நம்பர் வரும், அது மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் போர்டு வைஸாக கொஞ்சம் மாறி இருந்தால் நான் ஆல் போர்டு செம்மையாக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் வந்து 1 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நம்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. எனக்கு வந்து ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தோணுது. 2ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். ஏன்னா 0க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு என்னோடய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடியது 0க்கு 2 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு காமிக்குது. மேபி உங்கள் கணக்கில் இருந்து வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்த இடத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 ஏ போர்டில் வந்து 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகணும், மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னோடய கணக்கு. சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். 2ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகணும், மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா 4 நம்பர் வரும். ஏன் 4 நம்பர் வரும்னா 4 நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படிங்க இருக்குது அப்படின்னா 0க்கு 2 0க்கு 4 அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி எதுவும் செட் ஆகுதாங்கிறதே பாருங்கள். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் வந்து விழுந்துடணும். 2ஆம் நம்பர் நேற்று வந்து 1ஆம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, வந்து 1 மணி ஷோட 1ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்க. இப்போ 2ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது தெரிஞ்சு தான் நான் கொடுக்குறேன். இல்லைங்க அப்படி இல்லைன்னா 4 நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நேற்றைய கணக்கில் நமக்கு தொடர்ந்து 4 நம்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி பாருங்கள், இதில் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து 5ஆம் நம்பர் பேஸ்ட்டு ஆடுறாங்களா, இப்போ 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 5ஆம் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 5ஆம் நம்பர் வந்திருக்கு மறுபடியும் பாருங்கள். 5ஆம் நம்பர் மறுபடியும் சி போர்டில் வச்சு கொடுத்தாங்களா, அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 31ங்கிற நம்பர் நம்ம 431 031ங்கிற இந்த மெத்தேடை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் 6 மணிக்கு. அதுதான் நமக்கு இன்றைக்கி 31 531 நம்ம வந்து மாறி இருந்துச்சு. அதே மாதிரி தான் நமக்கு இங்கே இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் மேலே 5ஆம் நம்பர் எந்தளவுக்கு மேட்ச் ஆச்சோ அதே சேம் நம்பர் கீழே நமக்கு மேட்ச் ஆகுங்க. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து மாதிரி 0 வரணும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். நம்ம என்ன எனக்கு நான் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைன்னா உங்களுக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பரை கணக்கு வச்சு நம்ம கொண்டு வந்திருந்தோம். அதே சேம் நம்பரில் நமக்கு செம்மையாக ஒரு வின்னிங் வந்துருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் வந்து 0வை பொறுத்த வரைக்கும் 0க்கு 2 0க்கு 4 2 நம்பருமே இந்த ட்ராவல் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0 வருது இல்லைங்களா, அப்போ 0 வந்துச்சுன்னா அப்போ 5க்கு 2ன்னு கொடுக்குறாங்க இல்லையா, 5க்கு 2ன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி 4க்கு 9க்கு 0 9க்கு 0னா நம்ம என்ன கொடுக்குறோம், அதே மாதிரி 0க்கு 4 இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா, அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே சேம் நம்பர் மேலே இருக்குது பாருங்கள், 4க்கு 2ன்னு வந்திருக்கா, 4க்கு 2ன்னு வந்திருக்கா. அப்போ வந்து 4க்கு 2ன்னு கணக்கு வந்துச்சுன்னா அதே மாதிரி 0க்கு 5 வருதா, அதே சேம் நம்பர் தான் இங்கேயும் வந்து நமக்கு 2க்கு 0 வரும். மேலே வந்து நமக்கு என்ன வந்துச்சு 0க்கு 5 தான் வந்துச்சு, 4 வந்துச்சு.
அந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 2ஆம் நம்பர் அல்லது உங்களுக்கு 4ஆம் நம்பர் இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. அதுவும் ஏ போர்டில், வேறு எந்த போர்டில் ஏ போர்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2, 4 அப்படிங்கிற இந்த 2 நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 9ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னங்க 9ஆம் நம்பர் திரும்ப கொடுக்குறீங்கன்னா, ஆமாம், அதே இடத்துல திரும்ப வந்து 0க்கு 9க்கு 9 திரும்ப ரிட்டர்ன் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரிட்டர்ன் வருதான்னு பாருங்கள். ஒரு சில சமயத்தில் நமக்கு சி போர்டு மட்டுமே நமக்கு ஒரே நம்பர் திரும்ப வைக்க மாட்டாங்க, பி போர்ட்லேயும் வைப்பாங்க. அதை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அதுவும் டிஆரில் ரொம்ப ரொம்ப சாத்தியமாக இருக்கும். டிஆரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை விட உங்களுக்கு பி போர்டு சி போர்டு வந்து அதிகமாக வந்து ரிட்டன் ஒரே மாதிரி நம்பர் வைப்பாங்க, மாற்றி வைக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம். நேற்றே வந்து நம்ம மாற்றி வைக்கல. நேற்று வந்து 3 ட்ராவுமே நமக்கு என்ன கொடுத்தாங்க, 4ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி மறுபடியும் ஒரு 9ஆம் நம்பர் சேர்த்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் கணக்கு எடுத்து தான் கொடுக்குறோம். செமையாக வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க. அதே மாதிரி 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வருது அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு நம்பர் 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இது தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா எதாவது நமக்கு கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் சின்ன நம்பர், சரிங்களா, செகண்ட் ஆப்ஷன் பெரிய நம்பர். அதே மாதிரி பி போர்டில் பெரிய நம்பர், செகண்ட் ஆப்ஷன் சின்ன நம்பர். புரியுதுங்களா? இதுதான் ஆவரேஜான ஒரு கணக்கு. இதுதான் எப்போயுமே ஆடுவாங்க. இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும். சரிங்களா? ஒன்று அடித்தா மேலே போய், அதாவதுங்க 2 ஃபார்மெட்டுங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஏங்க அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ 2 ஃபார்மெட்டு நம்ம கணக்கில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டு 2 ஃபார்மெட் இருக்குது. இதில் வந்து எது டைஸ் எப்படி விழுகுதோ அது தகுந்த மாதிரி தான் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது ஒன்று ஏ போர்டில் சின்ன நம்பர் வைக்கிறாங்களா, இல்லை ஏ போர்டில் பெரிய நம்பர் வைக்கிறாங்களா, இதே ஒரே ஆப்ஷன். அதே மாதிரி பி போர்டில் பெரிய நம்பர் வைக்கிறாங்களா, பி போர்டில் சின்ன நம்பர் வைக்கிறாங்களா, அவ்வளோதான். அதே ஆப்ஷன் தான் கொடுக்குறோம், தவிர வேறு ஒன்றும் இல்லை. பெரிய நம்பர் இப்படி அந்த ஃபார்மெட் வந்தால் பெரிய நம்பர், இந்த ஃபார்மெட் வந்தால் சின்ன நம்பர், அவ்வளோதான். இங்கே பெருசு இங்கே சின்னது, இங்கே சிறுசு இங்கே பெருசு, அதே மாதிரி இங்கே பெருசு இங்கே சிறுசு, இந்த மாதிரி தான் மாறி வரும். அதே நம்பர் அப்படியே வருமானா வராது, மாறி மாதிரி தான் வரும். எப்படி பார்த்தாலும் மாறி தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு திரும்ப கன்ஃபார்மாக 5ஆம் நம்பர் தான் அப்படி வருது. என்னங்க திரும்ப 5ஆம் நம்பரே கொடுக்குறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 095 இருக்கா, அதை அப்படியே 295 மாற்றலாம். இல்லை அப்படின்னா 495 மாற்றலாம். இல்லை வந்துன்னா 235 கூட மாற்றலாம். சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் வருது. ஆனால் வச்ச நம்பருக்குள்ளேயே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 141, அதே மாதிரி 541. சரிங்களா? அப்போ 2 நம்பருமே ஒரே மாதிரி அடிச்சிட்டாங்க இல்லையா? 2 நம்பருமே ஒரே மாதிரி அடிச்சிட்டாங்க. 41, 31. அப்போ நமக்கு என்ன வருது நாளைக்கு? இப்போ இங்கே வரணும், என்ன வரணும்? 35 இல்லைன்னா 95. சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம கணக்கு அப்படி தான் சொல்லுது, இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருது, இல்லைங்க நீங்கள் சொன்னது மாதிரி இருக்குங்க அப்படின்னா 7ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். 295 இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 495 இருக்கணும். இந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். இல்லை அப்படின்னா 395 கூட இருக்கலாம், 235 கூட இருக்கலாம். சரிங்களா? 235க்கும் சான்ஸ் இருக்குது. 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் தூக்கிட்டு 35க்கு தரலாம். சரிங்களா? 31, 35 கூட மாற்றி வைக்கலாம். சரிங்க? 95, 35 மாற்றி வைக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 3ஆம் நம்பர் வருது இல்லைங்க, 235க்கு வாய்ப்பு இருக்குங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க. 3ஆம் நம்பர் இந்த இடத்துல வச்சு 235, 095, 235 அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வருது? 3ஆம் நம்பர் வருது, 9ஆம் நம்பர் வருது, 5ஆம் நம்பர். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டம் வர மாதிரி இருக்குது. கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பரை கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி கொடுத்தோமோ 431 6 மணிக்கு கொடுத்தோம், செம்மையாக வந்துருச்சு. இதில் வந்து 531 அடிச்சிருந்தாங்க. சரிங்க? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 0 கொடுத்துருந்தோம், 9ஆம் நம்பர் கொடுத்து 5ஆம் நம்பர் கொஞ்சம் போர்டு வைஸாக மாறி கொடுத்துருந்தோமே தவிர, ஆனால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 0, 9, 5 தான் நமக்கு வந்துச்சு. அதே நம்பர் தான் அவங்க கண்ணு முன்னாடியே காமிச்சோம். அது மாதிரி தான் வாங்கினாங்க, அதே தான் வந்துச்சு. அதனால தான் சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக வின்னிங் வரும், வாய்ப்பு நிறையா இருக்குது.